நேற்று ஆர்கான் அன்லாக் பண்ணிட்டேன். மேலே உள்ள அரீனா சேலஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டேன். மிஸ் பன்னியும் அன்லாக் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து லெஜெண்ட்ரி செஸ்ட்டில் தான் எனக்கு ஒரு லெஜெண்ட்ரி கிடச்சிது. அவன் டிடெக்டிவ், இந்த இவன் தான் டிடெக்டிவ் கஸ்மோ. இவனுக்கு வந்து 3 அபிலிட்டிஸ் இருக்குது. எல்லா டைமும் ட்ரிக் மாஸ்டர்னு ஒரு அபிலிட்டி, அது வந்து 3 டைம்ஸ் 3 இது மாறுது. அந்த அபிலிட்டி நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆர்கான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க கைஸ். லெவல் 9 தான், ஆனாலும் பவர்ஃபுல்லாக இருக்கும். டிடெக்டிவ் கிஸ்மோ ட்ரிக் மாஸ்டர்னு ஒரு பவர் இருக்குது. அதுலேயே 3 இது மாற்றி மாற்றி வருது. இப்போ நான் ஒரு எந்த பவரை போடுறேன்னா இது ஒரு பவர். அதுக்கடுத்து இன்னொரு இது கேமரா மாதிரி இருக்குது. ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு இது பறக்கிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயும் செத்துட்டேங்க. லைஃப் எனக்கு கொஞ்சம் குறைய தான் இருக்குது. நிறைய பேர் மணியை வச்சு விளாடுறாங்க, காசு கொடுத்து விளாடுறாங்க. ஈவில் பைப்பர்லாம் ப்ரீமியம். கிஸ்மாவை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவர் யூஸ் பண்ணிடுறேன். செகண்ட் பவர் ஏதோ கேமரா ஃப்ரீஸ் கைஸ். ஐயோ இந்த இதுதாங்க மிசைல் மாதிரி போடுறான் பறந்துட்டு. 3 பவர் கைஸ் மாற்றி மாற்றி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் அதே பவர். இவனும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான், ஆனால் லைஃப் மட்டும் இன்னும் குறையா இருக்குது. ஆர்கான் கோட் கைஸ், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான் அவன். அவுட் ஆகிட்டான். என் டீமில் நிறைய பேர் அவுட் ஆகிட்டாங்க. கொண்டா ஸ்டன் பண்ணி கொண்டான் டிடெக்டிவ் கிஸ்மோ. வேஸ்டான டைமில் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ தான் அட்டாக் பண்ணிடலாம், ஏன்னா இன்ட்டு 2 மோட் ஆயிடுச்சு. இப்போ அட்டாக் பண்ணாட்டி நம்ம தோற்றுருவோம். ஐயோ 200 தான் டிஃப்ரென்ஸ். 13 செகண்ட்ஸில் தோக்கடிச்சிடலாம். தோற்றுட்டோம் கைஸ், அவ்வளோதான். 300 டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆர்கான் கிஸ்மோவுக்கு வேறு ஆர்கான் தான் ஜெயிச்சுக்கலாம். இதில் 3 பேரும் இந்த வைல்டு கார்டு 2 லெஜெண்டரி எல்லாமே ப்ரீமியம். இந்த 2 லெஜெண்டரி. அதுக்கடுத்து மிஸ் பன்னி, அவளுக்கு வந்து அபிலிட்டி வந்து ஜம்ப் பண்ணுறது, ஹைட்டாக ஜம்ப் பண்ணுது. ஜம்ப் பண்ணும்போது ஷீல்டு வந்துடும். ஆர்கான் தான் கோட் கைஸ். அவன் அபிலிட்டி வந்து பறந்து மேலே வந்து எலக்ட்ரிசிட்டி விடுவான். காமிக்கிறேன்.
3 அடியும் செத்துருவான். ஈஸியாக எல்லாத்தையும் கொண்டுருவான். எல்லாரும் என்ன அட்டாக் பண்ணுறாங்க. திருப்பி ரீசனாகிட்டே வந்துட்டான். ஓ இவன் லைஃப் கொடுக்குற ஆள் இருக்கான். திருப்பி வந்துடுவானே. பேஸில் எவனும் இருக்கான். ஓ செத்துட்டான். இப்போ அவன் தான் கூட இருக்கான். அவுட்டு கைஸ். அடிச்சுட்டே இருந்தால் எவனோ ஒருத்தன் வருவான். திருப்பி வரலாம். $500 தான் வாங்கிருக்கு. இன்ட்டு 2 வந்துடும். 2 வந்துருச்சு. இவ்வளோ அவுட் ஆக்கிடலாம் அவங்கள. அவ்வளோதான் அவுட்டு. ஓகே காய்ஸ், ஆர்கான் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு யார் ஆர்கானோட பவர்ஃபுல்லாக இருக்காங்க? நிறையா பேர் பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ்லாம் ப்ரீமியமில் போட்டாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையாவது ப்ரீமியம் போட்டுப்பாங்க. லெஜெண்டரியே குறைஞ்சிருச்சு. எல்லாரும் ப்ரீமியம் போட்டாங்க. தி பாஸ் இது அந்த போனதில் வச்சுருந்தாங்களே, இது ப்ரீமியம். இது அதுக்கடுத்து இந்த இதுவும் வச்சுருந்தாங்க போன மேட்ச்சில். இன்னும் ஒரு ப்ரீமியம் இந்த ஈவில் பைப்பர், அதுவும் காமன் ப்ரீமியம். காமனாக இல்லாட்டி ரேர் ஐ தெரியல, ஆனால் அதுவும் ப்ரீமியம் தான் இருந்துச்சு. ஈவில் பைப்பர் பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்கும். இங்கே தான் காமன் அட்டாக் ஸ்ட்ராங்கு, ஆனால் அதனால் ப்ரீமியம் போட்டாங்க. காமன் கூட ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். இது நிறைய பேர் வச்சுருப்பாங்க. மற்றதெல்லாம் இதுவும் நிறைய பேர் வாங்குறாங்க, நியூ பிளேயர். ஓகே கைஸ், ஆர்கான் பவரை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.